தொப்பி வியாபாரியும் குரங்குகளும். ஒரு ஊரில் ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சாம். அந்த மரத்தோட நிழலுக்கும் அதில் காய்ச்சி தொங்குற மாம்பழத்துக்கும் நிறைய பறவைகள், கிளிகள், குட்டி குட்டி எறும்பு, அதே மாதிரி நம்ம கதையோட முக்கியமான ஆள் யார்? குரங்கு. அந்த மாதிரி எல்லாம் அழகாக விளாண்டுக்கிட்டு இருந்துதான். யோசிச்சு பாரேன், அப்படியே நல்ல பெரிய மரத்தில் குரங்கு ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவி மாம்பழத்தை பறித்து விளையாண்டுக்கிட்டும் சாப்பிட்டுக்கிட்டும் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு தொப்பி வியாபாரி வந்தாராம். வியாபாரினா யார்? இப்போ நமக்கெல்லாம் ஏதாவது வேணும்னா, நம்ம ஒரு தொப்பி வாங்கணும்னா என்ன பண்ணுவோம்? கடைக்கு போவோம், காசு கொடுத்து தொப்பி வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம். ஆனால் அந்த காலத்திலலாம் வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க? தன்னோட பொருட்கள், தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சைக்கிளில், தள்ளு வண்டியில், இல்லைன்னா தலையில் கூடையில் வச்சு தூக்கிட்டு வந்து வீடு வீடாக போய் விற்பாங்க. அந்த மாதிரி இந்த வியாபாரி தொப்பி விற்க வந்தார். அவர் நாள் முழுக்க வெயிலில் அலைஞ்சிட்டு ரொம்ப களைச்சு போயிட்டார் தொப்பி விற்று. சரி, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய மாமரம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து தான் தலையில் இருக்கிற கூடையை இறக்கி வச்சுட்டு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் படுத்தாராம். அப்போது இந்த சேட்டைக்கார குரங்கு இருக்குல்ல, அது என்ன பண்ணுச்சான்? கீழே கடகடான்னு இறங்கி ஓடி வந்து அவர் கூடையில் இருக்கிற தொப்பியை எல்லாத்தையும் எடுத்து அது போட்டுக்கிட்டு மரத்து மேலே போய் ஏறி உட்காந்துக்கிச்சான். இந்த வியாபாரி எந்திரிச்சு பார்த்தா ஒரு தொப்பியை கூட காணோம். என்னன்னு மேலே நிமிர்ந்து பார்த்தா எல்லா குரங்கும் கலர் கலராக தொப்பி போட்டுட்டு மரத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இவருக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ நீ அந்த தொப்பியை கீழே போட போறியா இல்லையா அப்படின்னு கத்துனா. கேட்கல. குச்சி எடுத்து உங்களெல்லாம் அடிக்க போகிறேன், ஒழுங்காக அந்த தொப்பியை கீழே தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் குச்சியை எடுத்து அவர்கிட்ட காட்டுது. அவர் என்னென்ன பண்ணுறாரோ அது அதையும் அந்த குரங்கும் திருப்பி பண்ணுது. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன பண்ணார்? தன்னோட தலையில் இருக்கிற தொப்பியை எடுத்து கீழே தூக்கி போட்டார். அப்போ அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு? அதுங்க எல்லாம் சேர்ந்து தான் தலையில் இருக்கிற தொப்பியையும் தூக்கி கீழே போட்டுச்சுங்க. அவர் ரொம்ப சந்தோஷமாக கடகடான அந்த தொப்பி எல்லாத்தையும் பொறுக்கி கூடையில் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார். ஸோ இந்த கதையோட நீதி என்ன? குரங்கு மாதிரி சேட்டை பண்ணுறவங்க கிட்ட நம்ம சண்டை போடக்கூடாது. கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசித்து அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரணும்.